ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப 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 பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் யூர் ஆல்சோ. அண்ட் இன்றைக்கி பாருங்கள், தேர்ஸ்டேலேருந்து நான் vlog போடாமல் வச்சுருக்கேன். என்னடா ஒரு சிறு பிள்ளைக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஒரு 2 டேஸாக. அதனால் பாருங்கள், என்னால் போட முடியாமல் போச்சு. அண்ட் என்னோடய வியூவர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது எனக்கு தெரியுது. கமெண்ட் பண்ணலனாலும் நிறைய பேரோட வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சொல்கிறாங்க, எங்கள் வீடியோ எங்கே போடலையா 2 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது மூலிமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சாரி ஃபார் தேட். அண்ட் 2 நாளாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டதுனால நான் அப்டேட் பண்ணவே இல்லை. பார்த்தீங்களா, இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, சப்பாத்தி ரோல். இது வந்து சப்பாத்தி வந்து லைக் எப்படின்னா, நார்மலாக சப்பாத்தி போட்டு அண்ட் ஏதோ ஒரு சப்ஜி அதுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் அதில் ஏதோ கண்டிப்பாக லெஃப்ட் ஓவர் இருக்க தான் செய்யும். ஏன்னா என் பசங்களை நான் பார்த்துருக்கேன். ரயான் வந்து எப்படின்னா, ஸோ நம்ம குழந்தைங்க என்ன மாதிரி டைப்புன்றது கண்டிப்பாக நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. நம்ம எப்படி கொடுத்தா அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்றத. ஸோ அது மூலயமா நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக அந்த லஞ்ச் பாக்ஸ் காலியாகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் வந்து இதை மாதிரி ஒரு ட்ரை ஐட்டம் ரோல் அந்த மாதிரி கொடுத்தோன்னா அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுவான். ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணிட்டேன். அதனால் அவனுக்கு இந்த மாதிரி எக் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, இதே நான் வெஜிடபிள் தனியாக கொடுத்து ரைஸ் தனியாக கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அவன் சாப்பிட்ருக்க மாட்டானா இருக்கும். ஸோ அதனால தான் நான் அவனுக்கு இப்படி பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைக்கு எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை எக் எப்படி பண்ணால் அவங்க சாப்பிடுவாங்க, நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி கொடுங்க. என் பையன் இப்படி சாப்பிடுவான், என் பாப்பாவும் இப்படி தான் சாப்பிடுவாள். ஸோ வந்து நான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போவேன். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ பீப்புள் தட் எவ்ரி ஒன் இஸ் திங்கிங் தட் ஃப்ரைட் ரைஸ் இஸ் அ ஜங்க் ஃபுட். பட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ குட் சே தட் இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஜங்க் ஃபுட். இஃப் யூ யூஸ் ரீயூஸ் பண்ண ஆயில் போட்டு இல்லை அதிகமாக ஆயில் போட்டிங்கன்னா தட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ ஜங்க் ஃபுட். பட் வென் கம்ஸ் டு இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் வந்து ரொம்ப லைட்டான ஆயில் போட்டு லைக் இட்ஸ் லைக் ஐ குட் சே தட் இட் இஸ் அ புலாவ்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வில் திங்க் தட் இட் இஸ் ஓகே, ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பர்பான ஐட்டம், அதை சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். ஆஸ் வெல் அஸ் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணியிருப்போம், கம்மியான மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க. அண்ட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம வந்து நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல எக் எல்லாம் கொடுத்துட்டோம். சி ஐ ஆல்வேஸ் திங்க் இன் தட் வே. நம்ம வந்து நான் ஒரு ஃபுட் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா என் பசங்க இதை சாப்பிட்டாங்க, ஓகே அந்த நியூட்ரியன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கும். அண்ட் மஷ்ரூமை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். இட்ஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி வந்து நமக்கு இப்போது லேகிங்கில் தான் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் பி லைக் 9 to 5 ஜாபாக இருப்பாங்க. ஸோ தே யூஸ் டு பி லைக் அவங்களுக்கு எக்ஸ்போஸே ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் நான் வந்து எனக்கு சன் எக்ஸ்போஷர் வந்து ரொம்பவே கம்மி. அண்ட் அதனால் நான் நிறைய சஃபர் ஆனதுனால நான் மஷ்ரூம்ஸை வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் குழந்தைங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய குழந்தைங்க வீட்டில் தான் லைக் விளையாடுறாங்களே தவிர வெளியே போய் விளையாடுறது கம்மியாயிடுச்சு. ஸோ விட்டமின் டி வந்து அதிகமாக வந்து விட்டமின் டி இஸ் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங். கால்சியம்க்கு வந்து அதுதான் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் வந்து அப்சர்ப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு. ஸோ ஈவன் தோ நம்ம எவ்வளோ கால்சியம்கான இது ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டாலுமே விட்டமின் டி இருந்தனா இட்ஸ் அ ஈஸி அப்சர்ப்ஷன் ஆஃப் கால்சியம். ஸோ ட்ரை டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் எல்லாம். அதை எந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுன்றதை நீங்கள் திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோட குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஸ்டஃப்டு மாதிரி கொடுத்தோன்னா அவங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி சாண்ட்விச் மாதிரி பண்ணுவேன். எப்பயுமே சாண்ட்விச் பண்ணுவேன் அப்படின்றது அண்ட் எப்பயுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுப்பேனான்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு எப்போ தோணுதோ whenever they feel hungry they used to like. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹங்க்ரியாக ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நோ சுகர், அதாவது சுகரே போடாமல் நேச்சுரல் ஸ்வீட்னராக இருக்கிற நம்ம டேட்ஸ் இருக்கு இல்லையா. அண்ட் அதில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை வந்து நான் போட்டு நான் வந்து இப்போலாம் ஜூஸ் போடுறேன். அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி தான். அண்ட் நான் வந்து ஆக்சுவலாக பொமோகிரானேட் ட்ரை பண்ணேங்க. இந்த பொமோகிரானேட் ப்ளஸ் அது ரொம்ப பேராசைப்படக்கூடாது போல். அந்த
ஸோ நான் ஒரு தடவை ஸ்மூதி மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தேன். பட் அதை வந்து அவ்வளோ பெருசாக அவங்க குடிக்கல. ஸோ அதனால் வந்து ஷேக் மாதிரி மில்க் ஷேக் மாதிரி போட்டு டேட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹிந்தி டியூஷனுங்க. ஹிந்தி டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு வந்து பேசிக்கான லெட்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். அண்ட் ரொம்ப கஷ்டம் மற்றதெல்லாம் சொல்ல. இங்கே பாருங்கள், அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன். ஸோ டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து அவங்க நிறைய பூ இருக்குது, வா வந்து உன் கையால் நீயே பறிச்சுக்கோ. அண்ட் நான் யூடியூப் வச்சுருக்கனால கண்டிப்பாக இது உனக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கும்ன்ட்டு அண்ட் நான் சொல்லிட்டேன், நான் தான் வந்து பறிப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அவங்க பேத்திக்காகவே அவங்க வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அவங்கக்கிட்ட ஒன்று 2 செடி இருந்தது. பட் இப்போ புதுசாக வந்து ரிதாவுக்கு பிடிக்குமேன்றதுக்காகவே அவங்க வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்ல ஒரு கிராண்ட் மதர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட நிறைய பாசிட்டிவ் விஷயங்களை வந்து நான் கற்றுருக்கேன். நிறைய வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஷி யூஸ் டு லேர்ன் மெனி திங்ஸ். அது வந்து நிறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி எனக்கு வந்து அவங்க எப்பயுமே எனக்கு ஒரு டைலாக் சொல்லுவாங்கங்க. அதாவது ஒரு பொண்ணுன்னு இருந்தால் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்வாங்க. தையல் கற்றுக்கிட்டாங்க, பின்னல் கற்றுக்கிட்டாங்க, அப்புறம் அவங்களுக்கு இது நிறைய குக்கிங் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க, புக்கு எழுதுவாங்க, அப்புறமா நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்ப்பாங்க, நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்கள பார்க்குறப்ப. அவங்க வந்து அவங்க டைமை பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த கார்டனிங் பண்ணுறதே டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுவாங்க. தையல், எம்ப்ராய்டரிங், அப்புறம் வீட்டில் இருக்கிற அவ்வளோ கிராஃப்ட் ஐட்டம்ஸு அவ்வளோ பண்ணுவாங்க. அவங்களில் நாங்கள் ஒரு டாட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நான் வந்து இன்றைக்கி குக்கிங் பண்ணுறேன், நான் இதெல்லாம் பண்ணுறேன்னா கண்டிப்பாக மை மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இன்னையோட vlog வந்து பார்த்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக போச்சு இல்லையா? நாளையோட vlog நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஆயிஷா.